தண்ட மண்ணுக்காக போராடுகிறார்கள், தங்களுடைய நாட்டை மீட்டெடுக்க போராடுகிறார். இது எங்க தேசம், எங்க தேசத்தை விட்டுட்டு போங்கடாங்கிறாங்க. அந்த மக்களை தீவிரவாதி என்று பகிரங்கமாக இந்த ஆவணம் சொல்கிறது. அரபு நாட்டு மாங்காய்கள் எல்லாம் சேர்ந்து இதை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் மிகப்பெரிய கவலை. உலகம் முழுவதுமே யார் பயங்கரவாதி, யார் தீவிரவாதி, யார் ஆயுத வியாபாரிங்கிறதெல்லாம் உலகமே தெரிஞ்சிருச்சுங்க. தெரிஞ்சதுக்கு பிறகு என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்து வைத்து பாலஸ்தீன மக்களை தீவிரவாதிகளாக பயங்கரவாதிகளாக சித்தரிக்கிற ஆவணமாக இது இருக்கிறது. இதனை எப்படி அரபு நாடுகள் ஏற்றுக்கொள்ளலாம் என்கிற கேள்விகள் நமக்குள் எழுகிறது. இப்படியான சூழல்ல இப்ப பாலஸ்தீன் விடுதலை அமைப்பு ஒப்புக்கொண்டுட்டா யுத்தம் முடிவுக்கு வரும். ஒப்புக்கொள்ளலன்னா இதை ஒப்புக்கொள்கிற விதமாகவே இது இல்லை. ஒப்புக்கொள்ளலன்னா நீங்கள் தான் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் யுத்தம் தொடர்கிறது என்று மீண்டும் யுத்தத்தை தொடர்வதற்கு ஆதரவு திரட்டுவதற்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதில் இருக்கக்கூடிய இன்னொரு விவகாரம் என்னென்னா, பணைய கைதிகளை விடுவிப்பதற்கு தயாராகுவதற்கு இஸ்ரேலிய படைகள் ஒப்புக்கொண்ட வரிசையில் பின்வாங்கும். இந்த திட்டத்துக்கு ஒப்புக்கொண்டுட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் இஸ்ரேலிய ராணுவம் ஒரு எல்லைக்கு பின்வாங்குவாங்க. அந்த கேப்புக்குள்ள பணைய கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும். இந்த மாதிரியான காலகட்டத்தில் வான்வழி பீரங்கி தாக்குதல் உட்பட அனைத்து ராணுவ நடவடிக்கைகளும் நிறுத்தப்படும். ஒரு 3 நாட்களுக்கு நிறுத்தப்படும். இந்த 3 நாட்களுக்குள்ள பணைய கைதிகள் விடுதலை செய்யப்பட்டனும். அதுக்கு பிறகுதான் அவங்க டோட்டலா நிறுத்துறதா இல்லையாங்கிறதையே முடிவெடுப்பாங்களாம். அதை தாண்டி முழுமையாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் காசாவை விட்டு வெளியேறுவதற்கு சில நிபந்தனைகள் இருக்கிற, அந்த நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்படுகிற டைம்ல எல்லாம் அவங்க வெளியேறிடுவாங்க. எனவே உடனடியாக எல்லாம் வெளியேற மாட்டாங்கிறத தெளிவா சொல்லிட்டாங்க. அனைத்து பணைய கைதிகளும் விடுவிக்கப்பட்டதற்கு பிறகு இஸ்ரேல் 250 ஆயுள் தண்டனை கைதிகளை விடுதலை செய்யும். இதுவரைக்கும் ஆயுள் தண்டனை கைது வச்சிருக்கிறாங்க. அதில் 250 பேரை தான் இஸ்ரேல் விடுதலை பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி ஒருத்தருக்கு இத்தனை ஆயிரம் பேர் அளவுக்கு விடுதலை பண்ணாங்க. அதெல்லாம் இப்போ கிடையாது. 250 பேரை விடுதலை செய்வாங்க. அதே மாதிரி இந்த ஒப்பந்தம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கு பிறகு இஸ்ரேல் ஏற்றுக்கிட்டாங்க. பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு முழு உதவியும் காசாவுக்குள்ள நுழையும். இது மட்டும் தான் அதில் இருக்கக்கூடிய நலவு. என்ன உதவி நுழையும் என்று கேட்டால், குறைந்தபட்சம் உதவிகளுடைய அளவு ஜனவரி 19, 2025 இஸ்ரேலும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பும் ஒப்புக்கொண்ட பிரகாரம் அந்த உதவிகள் உள்ளே நுழைவிக்கப்படும். ஒரு நாளைக்கு 600 ட்ரக்குகளில் உதவிகள் உள்ளே செல்லும் என்பதை தான் அவங்க சொல்றாங்க. இதில் உள்கட்டமைப்பு வசதிகள், தண்ணீர், மின்சாரம், கழிவுநீர் அகற்றல் இதுவெல்லாம் அடங்குகிறது. மருத்துவமனைகள், பேக்கரிகளுடைய மறுசீரமைப்பு இதில் அடங்கும். இடிபாடுகளை அகற்றுவதற்கான புல்டோசர் மாதிரி உபகரணங்கள் எல்லாம் உள்ளே கொண்டு போவதற்கான அனுமதி கிடைக்கும். ரோடுகளை டெவலப் பண்ணுவதற்கான வேலை திட்டங்களும் ஆரம்பிக்கப்படும் என்பதெல்லாம் இருக்கிறது. அதே மாதிரி காசா பகுதிகளில்